தான். இந்த கோல்டன் ரேஷியோவில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம அந்த காலத்து ஆர்கிடெக்சர், ஒரு தாஜ்மஹாலாக இருக்கட்டும், இல்லை வேறு நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே வந்து இந்த கோல்டன் ரேஷியோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கட்டப்பட்டதாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை, நம்ம ஒரு 2-3 பிராண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெப்சியாக இருக்கட்டும், ஒரு ஆப்பிள் பிராண்டாக இருக்கட்டும், கூகுளோட அந்த ஜி இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஒரு பிராண்டோட லோகோவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த கோல்டன் ரேஷியோங்கிற ஒரு காம்போசிஷன் டெக்னிக் வந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க அந்த லோகோவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அழகாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த கோல்டன் ரேஷியோங்கிற ஒரு காம்போசிஷன் ஒளிஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு காம்போசிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த ஃபோட்டோ நிச்சயமாக அழகாக தான் வரும்.